வணக்கம். நேச்சுரோபதி டாக்டர் அஷ்விதா சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள இயற்கை மருத்துவ குறிப்புகளை தங்களுக்கு தாங்களே பயன்படுத்தி நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. Let's go on a creative journey together. வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய காணொளியில் உள்ள பயனுள்ள விஷயங்களை பயன்படுத்துங்கள். நன்றி. நல்ல ஆரோக்கியத்திற்கு வழக்கமான உடற்பயிற்சியும் சமச்சீர் உணவும் அவசியம். நிறைய தண்ணீர் குடிக்கவும். வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருப்பது நிச்சயமற்ற தன்மை பற்றி பகுதி 6. வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகும் மலர் மருத்துவம் என்னவென்றால் உறுதியின்மை அன்சர்டனிட்டி தொடர்பான 6 பேட்ச் மலர் மருந்துகளின் தமிழ் அர்த்தம் மற்றும் விளக்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சராட்டோ செர்டோ அர்த்தம் சொந்த முடிவுகளில் நம்பிக்கை இல்லாமை. விளக்கம் மற்றவர்களின் ஆலோசனையையும் ஒப்புதலையும் நாடுபவர்கள். தங்கள் உள்ளுணர்வையோ இன்ட்யூஷன் சொந்த தீர்ப்பையோ நம்ப மாட்டார்கள். முடிவெடுத்த பிறகும் சந்தேகம் கொள்வார்கள். ஸ்க்ளியரந்தஸ் ஸ்க்லராந்தஸ் அர்த்தம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வாய்ப்புகளுக்கு இடையே முடிவெடுக்க இயலாமை. விளக்கம் இவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்க திணறுவார்கள். மனநிலை ஊசலாட்டம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். தங்கள் போராட்டங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஜென்சியன் அர்த்தம் மனச்சோர்வு மற்றும் ஊக்கமின்மை. விளக்கம் சிறு பின்னடைவுகள் அல்லது தடைகள் ஏற்பட்டாலும் எளிதில் ஊக்கம் இழந்துவிடுவார்கள். நம்பிக்கையின்மையால் சோர்வடைவார்கள். கார்ஸ் அர்த்தம் நம்பிக்கையற்ற தன்மை மற்றும் தீவிர விரக்தி. விளக்கம் அனைத்தும் முடிந்துவிட்டது, இனிமேல் நம்பிக்கை இல்லை என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். தீவிரமான நோயாளிகள் போன்ற நிலையில் காணப்படுவார்கள். ஆனால் குணமடைவதற்கான வாய்ப்புக்காக சிகிச்சையை எடுத்துக்கொள்வார்கள். ஹார்ன்பீம் அர்த்தம் சோர்வு அல்லது தள்ளிப்போடுதல் ப்ரொக்ராஸ்டினேஷன். விளக்கம் ஒரு வேலையை செய்யத் தொடங்கும் முன்னரே ஏற்படும் சோர்வு அல்லது திங்கட்கிழமை காலை உணர்வு மண்டே மார்னிங் ஃபீலிங். வேலையை தள்ளிப்போடும் பழக்கம் இருக்கும். வைல்ட் அர்த்தம் வாழ்க்கை பாதையை தீர்மானிப்பதில் உறுதியின்மை. விளக்கம் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்கும், ஆனால் எந்த திசையில் செல்வது அல்லது எந்த தொழிலை தேர்ந்தெடுப்பது என்பதில் குழப்பம் இருக்கும். ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு தாவிக்கொண்டே இருப்பார்கள். எதிர்காலம் என்பது நிலையற்றது. ஆனால் நாம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சந்தேகம் செராடோ ஸ்க்லராந்தஸ் ஜென்டியன் கோர்ஸ் ஹார்ன்பீம் வைல்டோட். வணக்கம். இன்று நாம் நிச்சயமற்ற தன்மையை பற்றி பேசப் போகிறோம். நாம் அன்சர்டனிட்டியுடன் தொடங்குவோம். பிறகு செராட்டோ ஸ்க்லராந்தஸ் மற்றும் ஜென்டியன் பற்றி பேசுவோம். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடித்தார். அவர் நோயாளிகளின் மனநிலையை கவனித்து அதற்கேற்ப மலர்களை பயன்படுத்தினார். சொந்தங்களே, இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள 6 வகையான மலர் மருந்துகளை எதற்காக பயன்படுத்த வேண்டும், எந்த மனநிலையில் உள்ளவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய முழு விபரத்தை பார்த்தீர்கள். இதில் குறிப்பிட்டுள்ள மனநிறைகளை சரி செய்தால் அதனால் ஏற்பட்ட வியாதியும் சரியாகிவிடும். நாம் முதலில் எந்த குணங்களுக்கு எந்த மலர் மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்த்து முடித்த பிறகு எந்த குணத்தால் என்ன நோய் வரும், அதற்கு எந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய வீடியோக்களை வருகின்ற நாட்களில் பார்ப்போம். எனவே நாம் பதிவிட்டுள்ள காணொளிகளை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி சொந்தங்களே. அடுத்த காணொளியில் மீதமுள்ள மலர் மருந்துகளை பற்றி பார்ப்போம்.